நன்கு படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்த நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் போதைப் பொருளுக்கு எதிராக மாணவர்களை உறுதிமொழி ஏற்க வைத்தார். நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கிய பிறகு கல்வி விருது வழங்கும் முதல் விழா சென்னை திருவான்மையூரில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்க காலை முதலே மாணவர்களும் பெற்றோரும் அரங்கில் குவிந்திருந்தனர். அதன் தொடர்ச்சியாக அரங்குக்கு வந்த நடிகரும் கட்சியின் தலைவருமான விஜய்க்கு உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. நெல்லை நாங்குநேரியில் சாதிய கும்பல் தாக்குதலில் படுகாயமடைந்த போதும் +2 தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற சின்னதுரை உள்ளிட்ட மாணவர்களுடன் அவர் அமர்ந்திருந்தார். தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில் பேசிய விஜய், மாணவர்கள் பிடித்த துறையை தேர்ந்தெடுத்து 100% உழைப்பை செலுத்தினால் வெற்றி நிச்சயம் என்று தெரிவித்தார். நன்றாக படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்த அவர், சமூக வலைதளங்களில் பரவும் செய்திகளில் நல்லது கெட்டதை பிரித்து பார்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மாணவர்கள் பெற்றோரை விட நண்பர்களுடன் தான் அதிக நேரம் செலவழிப்பதால் நல்ல நண்பர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்றும் தவறான பழக்கங்களில் ஈடுபடக்கூடாது என்றும் அறிவுறுத்தினார். இந்த போதைப் பொருட்கள்லாம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது அரசோட கடமை. இதெல்லாம் யங்ஸ்டர்ஸ் இதிலேருந்து காப்பாற்றுறதெல்லாம் அரசுங்களோட கடமை. இப்போ ஆளும் அரசு அதெல்லாம் தவற விட்டுட்டாங்க அப்படின்றத பற்றிலாம் நான் இங்கே பேச வரல. அதுக்கான மேடையும் இது இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, சில நேரத்தில் அரசாங்கத்தை விட நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணும், நம்மளுடைய சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல், உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளின் அதை மட்டுமே வளர்த்துக்கோங்க. சே நோ டு டெம்பரரி ப்ளஷர்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ். எனக்காக இது ஒரே ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறீங்களா? சே நோ டு டெம்பரரி ப்ளஷர்ஸ், say no to drugs. தேர்வில் மதிப்பெண் எடுக்க முடியாத மாணவர்கள் மனமுடைந்து போகக்கூடாது என்று கேட்டுக்கொண்ட விஜய், வெற்றி தோல்வி இரண்டையும் சமமாக எடுத்துக்கொண்டால் தோல்வி நம்மிடம் வர அச்சம் கொள்ளும் என்றார். தொடர்ந்து பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்கள் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு நடிகர் விஜய் சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தார். தொடக்கமாக மாநில அளவில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவிகள் 2 வைர நகைகள் வழங்கிய விஜய், முதற்கட்டமாக இன்று சுமார் 800 மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை, சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.